இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரிக்கு விசேஷமான நாள் 25/3/2025. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 1 ஏப்ரல் 1 இடையில சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சிறுவாபுரி ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களை அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கூட்டம் வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இந்து அறநிலையத்துறையும் போக்குவரத்து கழகமும் திட்டம் போட்டு பக்தர்களை வராத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக கோயம்பேட்டிலேருந்து ரெட் ஹில்ஸுக்கு வர வண்டி எதுவுமே வர்றதில்லை. செவ்வாய்க்கிழமைன்னா கோயம்பேட்டு ரெட் ஹில்ஸு வரக்கூடிய 114 வர்றதில்லை. 113 கிண்டிலேருந்து வர்றதில்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயம்பேட்டிலேருந்து ரெட் ஹில்ஸுக்கு வர சிறுவாபுரி செவ்வாய்க்கிழமைக்கு வர பஸ்ஸு டிரைவரு மாநகர போக்குவரத்து கழகத்தில் இருக்கிறவங்களாம் அந்த முருகன் பேரையை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. முருகன், வடிவேலன், கந்தன், கார்த்திகேயன் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போட்டால் தானே சார் வர முடியும். வீடியோவை தொடர்ச்சியாக யூடியூப்பு போட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க கோயம்பேட்டில் செவ்வாய்க்கிழமைன்னா பஸ்ஸு விடுறதில்லை. ரெட் ஹில்ஸுக்கு எல்லா பஸ்ஸும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, மீறி தான் வந்தால் கூட்டத்தில் முடிஞ்ச பிறகு ரெட் ஹில்ஸுக்கு வந்தாலும் சிறுவாபுரிக்கு வண்டி இல்லை. அதே மாரி சிறுவாபுரிக்கு வந்தால் அப்போல்லாம் பலவிதமான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா 6 மணி, 7 மணி, 8 மணி, 10 மணி, 12 மணி, 2 மணி வரைக்கும் கோயம்பேட்டிலேருந்து சிறுவாபுரிக்கு பஸ்ஸு வரும். அந்த நேரத்தெல்லாம் 114 டீயை கட் பண்ணி விட்டுட்டு டிக்கெட்டை வாங்கிக்குவாங்க. ரெட் ஹில்ஸ்லேருந்து கோயம்பேட்டிலேருந்து சிறுவாபுரிக்கு வந்தால் 29 ரூபா. அந்த 29 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுத்தா ₹1 சில்லறையை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரெட் ஹில்ஸில் ரெட் ஹில்ஸுக்கு வந்துட்ட பிறகு எல்லோரும் கோயிலுக்கெல்லாம் யாரெல்லாம் போகிறீங்களோ இறங்க வேண்டாங்க, பஸ்லேயே உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. பஸ்லேயே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சிறுவாபுரிக்கு போட்டு மறுபடியும் 29 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. ஒயிட் போர்டு போகாது, அதை கட் பண்ணி டீலக்ஸாக மாற்றி அதை சிறுவாபுரிக்கு போகாமல் ரெட் ஹில்ஸுக்கு போட்டு வராங்க, பண்ணிகிட்டு இருக்காப்புல. அது ஒன்று மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நிலைமை சிறுவாபுரிக்கு வந்த பிறகும் சிறுவாபுரிக்கு வந்த பிறகும் ரெட் ஹில்ஸ் வந்த பிறகு வராங்க. சிறுவாபுரிக்கு வந்த பிறகு சிறுவாபுரிக்கு ரெட் ஹில்ஸுக்கு வந்த பிறகும் சிறுவாபுரிக்கு பஸ்ஸு விடுறதில்லை. அந்த முடிஞ்ச பிறகு மீறி வந்தாலும் அப்போ ஒயிட் பஸ்ஸு போயிட்டு போகும்போது சிறுவாபுரி ரெட் ஹில்ஸில் டிப்போவில் கேட்டால் பஸ்ஸே விட முடியல, இல்லை ஓசி பஸ் வேறையாக கேள்வி கேட்பாங்க. சரி, ரைட்டு, இதெல்லாம் சமாளித்து வந்த பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கேருந்து வர பஸ்ஸில் மெயின் ரோட்லேயே கட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அங்கேருந்து வர பக்தர்கள் யாரையும் உள்ளார அலோவ் பண்ணுறதில்ல. மினி பஸ் தான். மினி பஸ்ஸு 10 ரூபா. ஆனால் கோயில் ராத்திரி 8:30 மணி வரைக்கும் கோயில் இருக்குது. ஆனால் இவங்க 7:30 மணிக்கெல்லாம் மினி பஸ்ஸை கட் பண்ணிடுறாங்க. போன வாரம் 7:15 மினி பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 7:30 வர வேண்டிய வண்டி 7:15 எடுத்தாங்க. இப்போ அந்த 7:15 வந்துட்ட பிற்பாடு 7:15 9 மணி வரைக்கும் மக்கள் எல்லாம் ஆட்டோவில் போய் அல்லோலுகெல்லாம் பண்ணுறாங்க. சரி, இப்போ என்னப்பா மணி 4 மணி ஆகுது, இன்றைக்கி 25/3/2025 கேட்டால் மத்தியானம் போக வேண்டிய மினி பஸ்ஸு எந்த பஸ்ஸு இல்லை, ஒன்று தான் இங்கேயே நிற்கிது. இந்த மக்கள் பஸ்ஸு போயிட்டு வந்தால் தான் 50 100 பேர் போகிறதுக்கு 50 பேர், வர்றதுக்கு 50 பேர், 100 பேர் வந்தால் தான், இல்லை 25 பேர் வந்தாலாவது பஸ்ஸில் இந்த டீலக்ஸ் பஸ்ஸு ஃபுல்லப் ஆகும். இந்த ஃபுல்லப் ஆகாமல் இந்த டீலக்ஸ் பஸ்ஸில் அவங்க 25 ரூபாய்க்கு 10 டிக்கெட்டை போட்டு மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் டிக்கெட்டை போடுற அப்படின்ட்டு.
ராத்திரியில் 7:30 மணிக்கு மேலே 7:30 மணிக்கு பஸ்ஸை நிறுத்தி ராத்திரி 9:30 மணி வரைக்கும் மக்களை நாசம் பண்ணுறீங்க. அது போக்குவரத்து கழகம். அங்கே உள்ளார கோயிலுக்குள்ளார எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மிந்தி ஆரம்பத்தில் நவகிரகத்தை நிறுத்துனாங்க. அடுத்தது வந்து இது கல்யாண கோலத்தில் இருக்கிற கொண்டாந்து உள்ளார வச்சாங்க. போன வாரத்துலேருந்து இந்த நாகர் சன்னதியை மூடினாங்க. இப்போ வந்து முனீஸ்வரன் சன்னதியை மூடி எல்லாத்தையும் பண்ணி அங்கே சாப்பிட கூட விடாமல் கெடுத்து மக்களை இன்னாத துன்பத்துக்கு கண்டினியூஸாக திட்டம் போட்டு இந்து அறநிலையத்துறை பண்ணிகிட்டு இருக்கு. இது தமிழக அரசுக்கு தெரியுதா தெரியலாங்கிற விஷயமெல்லாம் இல்லை. சரி, இப்போ வந்து இந்த முக்கியமான விஷயம், இப்போ மணி 4 மணிக்கு ஏன் இந்த வந்து டீலக்ஸ் பஸ்ஸுக்கு வந்தால் இங்கே அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்தால் மினி பஸ்ஸு 10 ரூபா நிறுத்திட்டான். இங்கே ஏறி உக்காந்துருந்தா வெயில் கொளுத்துது, மயக்கடிச்சு விழுது, சீட்டு இல்லை, டிக்கெட்டை போட்டார். ஏன்னா டிக்கெட் இல்லாமல் நான் போக முடியாதுங்கிறாப்புல. மினி பஸ்ஸு போனால் தானே ஜனங்க வருவாங்க. மினி பஸ்ஸு வரலங்கும்போது யார் வருவா? அங்கே கோயிலேருந்து எல்லாருமே ஆட்டோவில் ரெட் ஹில்ஸ் போயிடுறாங்க. அப்போது தனியார்கிட்ட ஆட்டோக்காரங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்து அறநிலையத்துறையோ மாநகர போக்குவரத்து கழகமோ தமிழக அரசோ திட்டம் போட்டு வாங்கிச்சோன்னு சந்தேகப்படுறதுக்கு 100% சந்தேக கண்ணோடு இருக்குது. 9 மணி வரைக்கும் மினி பஸ்ஸை விட்டால் உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுதா? அங்கே ஆலயத்துக்குள்ளார திறந்து விட்டால் பக்தர்கள் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா? ஆலயத்திற்குள்ளார கட்டுப்பாடு பண்ணி நவகிரகத்தை கட் பண்ணி போகாமல் அதேமாரி நிறையா பேர் எதுக்கு வராங்க? புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. திருமண கோலத்தில் பார்த்தா சந்தோஷமாக வருங்கிறதுக்கு அதை தூக்கி உள்ளார தூக்கி வச்சுக்கிட்டு மக்களை இன்னும் நாசம் பண்ணி வாழ விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் இன்னொரு விஷயம், இந்த 100 ரூபா கியூ இல்லை, 50 ரூபா கியூ இல்லை, பொது வழி கியூ இல்லை. அது இல்லாமல் வெளியில் போக வழியில் இருந்து உள்ளார ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா வெளிப்பக்கமாக திறந்து விட்டுறீங்க. எல்லா வழியிலையும் கவுண்டரை வச்சுக்கிட்டு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. குழந்தைங்கள் வந்து சொல்ல ஒன்றத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து வரவங்களெல்லாம் வராமல் போகிற அளவுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது தொடருமே. ஆனால் அவன் வந்து சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணினது மாதிரி அவன் சிறுவாபுரி அதுவும் என்னைக்காவது சூரசம்ஹாரம் பண்ண ஆரம்பித்தான்னா நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்க. பக்தர்களை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தமிழக அரசும் மாநகர போக்குவரத்து கழகமும் இந்து அறநிலையத்துறையும் செஞ்சிங்கன்னா மக்களுடைய பாராட்டு கிடைக்கும், முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். இதுக்கு மேலே நான் தொடர்ச்சியாக வீடியோ டிவி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் அது எங்கே போய் முடிய போதோ தெரியல. இது அரசுக்கு தெரியுமா தெரியாதா? மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு தலைமைக்கு தெரியுமா தெரியாதா? இந்து அறநிலையத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை முதல்வர் ஸ்டாலின் ஐயா இல்லை செவ்வாய்க்கிழமைன்னா அவங்களுடைய தர்மபத்திரி துர்கா ஸ்டாலின் இல்லாமல் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சம்பவங்கள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே நீங்கள் வந்து பக்தர்களை வழிபடுறதுக்கு செய்ய விடலைன்னா அந்த முருகனுடைய விபரீத தாக்குதலுக்கு யாரும் தப்ப முடியாது. முடித்துக் கொள்கிறேன். கோதண்டராமன்ஜி, மேற்கு மாம்பலம், பக்தன் 9443710006.